ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். உங்கள் சத்யா. எந்த பிரச்சனையும் இல்லாம யாரோட தொந்தரவும் இல்லாம அங்க போய் நம்ம சந்தோஷமா இருப்போம். தாயம்மாவையும் உங்களையும் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சத்தியமா நாங்க இந்த கொலை பண்ணல சார். அவன் தான் சார் கொலை பண்ணான். ஆமா சார், அவன் தான் சார் கொலை செஞ்சான். ஆமா சார், அவன் பேச்சை கேட்டு ரயில்வே ட்ராக்ல பணத்தை தூக்கி போட்டது மட்டும்தான் சார் நாங்க. நான் சில டேப்லெட்ஸ் டானிக் எல்லாம் எழுதி தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரசவ நேரத்துல தேவையில்லாத டென்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு என்னாச்சு? என்னாச்சு? மாமாக்கு என்ன? என்ன சொல்றீங்க? ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாராம். என்ன சொல்றீங்க? சண்முகம் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஜிஹெச்ல இருக்காரா? ஐயோ, சரி வாங்க கிளம்பலாம். எங்க மக்களும் இந்த விஷயத்தை அன்னைக்கு ஐயோ என்னால சொல்ல முடியாதுப்பா. அம்மா சரி சரி சரி, நான் சொல்றேன். நான் ஏதாவது சொல்லி பக்குவமா அக்காவை கூட்டிட்டு வரேன். என்னால முடியாதுமா, என்னால சொல்ல முடியாதுமா. என்ன சொல்லி இருக்க? நீங்க எங்க இருக்க? நான் கூட்டிட்டு வரேன். இருக்க வரேன். அப்பா வாங்கப்பா. அப்பா எங்க இருக்கீங்க? வாங்கப்பா. நீ தாண்டி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மனுஷன் எங்க போனார்னே தெரியல. அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா வாங்கப்பா. கொஞ்சம் ஹாஸ்பிடல் வரைக்கும் போலாம் வாங்க. ஏன், என்ன விஷயம்? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. மாமாக்கு 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 என்னாச்சு? மாமாக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டா? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஜிஹெச்ல தான் இருக்காரு. ஜிஹெச்லயா? ஜிஹெச்க்கு எதுக்கு போனாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா? சண்முகம் ஜிஹெச்ல பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைனா நீ கண் கலங்குற, நீ அழறப்ப? ஒண்ணும் இல்லக்கா, பயப்படாதீங்க வாங்க. மறைக்காத இளவரசி, வாங்க போலாம். என்னன்னு சொல்லு. என்னாச்சு மாமாக்கு? சொல்லு அம்மா. சொல்லு இளவரசி. என்னம்மா? என்னாச்சு மாமாக்கு? சொல்லு. என்னாச்சு அவருக்கு?
இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. அப்பா சாமி பாருங்கப்பா. அப்பா பாருங்கப்பா. எங்களை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? ஐயோ ஐயோ ஐயோ. பாப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? எப்படிங்க எப்படிங்க எங்களை விட்டு போக உங்களுக்கு மனசு வந்தது? எப்படிடா சண்முகம், எப்படிடா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ராட் மாப்ள தான் சார். என்ன சார் சொல்றீங்க? கைல்வழியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பார்த்தானே அந்த மாப்ள தான் சார். ஏன் அவன் எதுக்காக எங்க அண்ணனை கொன்னா? கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு அவனை பத்தின எல்லா உண்மையும் ஆறுமுகனுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க அவர் வெளியே சொல்லிடுவாரோன்னு பயந்துதான் அந்த அயோக்கிய ராஸ்கல் அண்ணனை கொன்னுட்டான். பாவிங்களா, எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களே. ஏடி, இப்ப உனக்கு சந்தோஷமா? சந்தோஷமா சொல்லு. விடு. இப்படி என்ன விதவியாக்கி பார்க்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். விடு. விடு. எல்லாருமா சேர்ந்து ஒரு அயோக்கியன மாப்பிளைய கொண்டு வந்து என் புருஷனை பலியாக்கிட்டீங்களே. சத்தியமா சொல்றேன், என் தாலியை பறிச்சு யாருமே நல்லவே இருக்க மாட்டீங்க. நல்லவே இருக்க மாட்டீங்க. என்னங்க இந்த கொலைகார கொண்டதுக்கிட்ட என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. இனிமே நானே என் பிள்ளைய என்னங்க பண்ணுவோம்? அக்கா, இன்னும் நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படிக்கா? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. என்
என் புருஷனே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நான் அவர் போன இடத்துக்கே போய் சேர்ந்துடுறேன். அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஷாம்லிக்காகவாது சாப்பிடுங்கக்கா. ஷாம்லி தொடாத. என் குழந்தைய தொடாதடி. என் புருஷனை கொன்ன மாதிரி இப்ப என் குழந்தைய கொல்லலான்னு பாக்குறியா? அடச்சி, வாய் மூடு. யாரடி உனக்கு அக்கா? அக்காவா? அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி நடிச்சு தண்டடி இப்படி என்ன மூளையாக்கிட்ட? அண்ணி, உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு புருஷனை இழந்த வேதனை மாதிரி தான் எங்களுக்கு அண்ணனை இழந்த வேதனையும். அதுக்காக அண்ணி மேல கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்ன உன் அன்னைக்கு வக்காலத்து வாங்குறியா? எனக்கு இருக்கிற வருத்தமும் உங்களுக்கு இருக்கிற வருத்தமும் ஒண்ணாயிடுமா? உங்களுக்கு என்ன, இறந்தது அண்ணன் சொல்லி 3 நாள் அழுவீங்க, 16 நாள் வரைக்கும் வருத்தப்படுவீங்க, மிஞ்சி போனா 2 மாசம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போதானே போறீங்க. ஆனா எனக்கு அவர் புருஷன். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அண்ணன் தம்பி எந்த துணை வேணாலும் இல்லாம இருந்துடலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சாகுற வரைக்கும் துணையா இருக்கிறது புருஷங்கிற உறவுதான். அந்த உறவையே அழைச்சிட்டீங்களே. என்னோட வேதனை இங்க இருக்கிற 3 பொம்பளைங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களோட புருஷன் நீங்க 2 பேரும் குத்துக்கல்ல மாதிரி இருக்கீங்க. என் வேதனை என்னன்னு இந்த அம்மா கிட்ட கேட்டு பாரு, இவங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாம் வேதனைப்படுத்தி புலம்ப வச்சதை யாருன்னு நினைச்ச? இதோ எதுவுமே தெரியாத மாதிரி உக்காந்துருக்காளே உன் அண்ணி, இவதான். உலகத்திலே யாரும் பார்க்காத ஒரு மாப்பிள்ளையை என் தங்கச்சிக்கு இழுத்துட்டு வந்து இப்படி என்ன விதவையாக்கிட்டாளே. சாகரத்துக்கு முன்னாடியே நடக்க போறது முன்கூட்டியே தெரியும்னு சொல்லுவாங்க. இவ கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளைய என் புருஷனுக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு கூட அதுதான் காரணம் போல இருக்கு. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? கடைசியில ஏன் புருஷன் உயிரை விட்டது தானே மிச்சம். அண்ணி, நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அந்த மாப்பிள்ளைய பத்தி எங்க யாருக்குமே முழுசா தெரியாது. தயவு செஞ்சு நாங்க சொல்றத நம்புங்க அண்ணி. நீ பேசாத. என் தங்கச்சியை கெடுத்துட்டு என் வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டியே, போதும். உங்க எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். அதான் கல்யாண மேடையிலே வச்சு நீங்க பாத்தீங்களே இந்த மாப்பிள்ளை கொலகாரன் சொன்னானே, உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் உண்மையும் தெரியும்னு சொன்னானே. அப்புறமா எதுக்கு திரும்ப திரும்ப போய் சொல்லி நாடகம் ஆடுறீங்க? அக்கா, யாரோ ஒரு கொலைகார சொல்றத நம்புறீங்க, நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? நம்பிருப்பேன்டி, நிச்சயமா நம்பிருப்பேன். எப்போ தெரியுமா? நீ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பாசமா நடிச்சிட்டு இருந்தியே, அப்ப நான் நம்பிருப்பேன். நீ என்ன சொன்னாலும் நம்பிருப்பேன். அப்படிதான் நம்பிட்டு இருந்த. ஆனா இனிமே நான் நம்ப மாட்டேன்டி. அப்படி நான் நம்புறேன்னு வச்சுக்கோ, இவர் ஆத்மா என்ன மன்னிக்காது. உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என்ன என் தங்கச்சியை பிடிக்கலன்னா நேரடியாவே சொல்லிருக்க வேண்டியதானே. நாங்க உன் கண்ணிலே படாம எங்கே போய் தொலைச்சிருப்போம். அதை விட்டுட்டு பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு ஏன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏத்துறேன்னு சொல்லி இப்படி ஏன் கழுத்துல இருக்க தாலியை இறக்கிட்டியேடி.
பொண்ணையும் சரியா கவனிக்காம தான் இருந்தாரு. ஆனா அவரு உயிரோட இருந்தாரடி. இப்படி அவரை கொண்டுட்டீங்களே. இந்த வயசுல அப்பா நான் எழுந்து தவிக்கிற என் குழந்தையோட வேதனை என்னன்னு புரியுமா உனக்கு? இல்ல இவளோட எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியுமா? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களையும் குழந்தைய நாங்க அப்படி விட்டுருவோமா? ஷாமிலி எங்களுக்கும் குழந்தைதான். நீ போதும் சாமி, போதும். என் குழந்தை உங்ககிட்ட வளர்றதுக்கு பதிலா அவளுக்கு நான் விஷத்தை கொடுத்து கொன்னுடுவேன். அது மட்டும் இல்ல, இவள மாதிரி கெட்ட புத்தி ஆளுங்க பக்கத்துல வளர்ந்தா நாளைக்கு ஏன் குழந்தைக்கும் அதே புத்தி தான் வரும். போதும், நிறுத்தும் கண்ணி. ஆத்திரத்துல வார்த்தைகளை அள்ளி கொட்டாதீங்க. அப்புறம் திரும்ப அள்ள முடியாது. என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் வருத்தம் இருக்க மாதிரி பேசுறீங்க. இறந்து போனது உங்க புருஷன் மட்டும் கிடையாது, எங்களுக்கு அண்ணனும் கூட தான். ஒரு தாய் வயித்துல பிறந்து ஒன்னா வளர்ந்தவங்க. எங்களுக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னது அண்ணனா? அண்ணன் நினைப்பு வேற உன் மனசுல இருக்கா? என்ன சொன்ன? உனக்கு வருத்தம் இருக்கா? உயிரோட இருக்கும்போது அவரை கால் காசுக்கு மதிச்சிருப்பீங்களா? இப்ப செத்ததுக்கு அப்புறம் அண்ணன் அண்ணன் பாசத்தை பொழியறீங்களாக்கும். இத பார் ஜானகி, உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஆனா அதையே திரும்ப திரும்ப பேசி ஆள் ஆளுக்கு சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம என்னதான் பேசினாலும் போனவர் திரும்பி வரவா போறாரு? இல்லையே. நாம தாமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆறுதலா இருந்துக்கணும். அதை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிறது நல்லதில்லம்மா. ஆமாக்கா, நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் நம்ம தலைவிதி. இதுக்காக நம்ம ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கக்கா. எப்படி ஜெயந்தி பேசாம இருக்க முடியும்? சொல்ல, எப்படி பேசாம இருக்க முடியும்? என் புருஷன் என்ன மதிக்காம என்னை விட்டு விலகி இருந்தப்ப செத்திருந்தா கூட ஒருவேளை விதி என்ன நொந்துகிட்டு சகிச்சுட்டு இருந்திருப்பேன். இப்பதான் மனசு திருந்தி என்னையும் என் பொண்ணையும் கூட்டிட்டு போய் தனியா வச்சு சந்தோஷமா வாழலாம்னு சொன்னாரு. ஆனா அவரு மனசு மாறின அதே ராத்திரியே அநியாயமா செத்து போனா எப்படி தாங்கிக்க முடியும்? அவரா செத்திருந்தா கூட நான் என் மனசை தேத்திட்டு இருந்திருப்பேனே. ஆனா இவ கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை கொண்டுட்டாங்கிறப்ப எப்படி ஜெயந்தி என்னால பேசாம இருக்க முடியும்? இங்க பாரு ஜெயந்தி, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு சண்முகத்தை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிடு. இவ கூட இருக்கணும்னு நினைச்ச தங்கச்சி தங்கச்சின்னு பாசமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உடம்பு முழுக்க விஷம். மனசு முழுக்க சுயநலம். கையில் கல்யாணம் பிடிக்காம ஒரு நாள் சாமியார பார்க்க போயிட்டா. ஆனா இவ என்ன செஞ்சா தெரியுமா? கையில் ஒரு சாமியார் கிட்ட கெட்டு போக பார்த்தான்னு பழிய போட்டுட்டா. அதே மாதிரிதான் நாளைக்கு ஓம் மேலேயே ஏதாவது ஒரு பழிய போட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவா. அதனாலதான் சொல்ற ஜெயந்தி,
தயவு செஞ்சு சண்முகத்தை கூட்டிட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியில போக முடியுமோ போயிடு. தயவு செஞ்சு சொல்றேன், இவ கூட இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. சார் வணக்கம் சார். சொல்லுங்க குமார். சார் இதை இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்னது? எல்லாம் உங்க அண்ணனோட பொருள் சார். இவ்வளவு பாசம் வச்சிருந்தியா எங்க மேல? ஐயோ, என்னம்மா மாப்பிள்ள நம்மளை கொண்டாந்து விட்டுட்டு போனவர் இன்னும் ஆளை காணோம். இன்னைக்கு வரது சந்தேகம் தான் நினைக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்ற? ஏன் வரமாட்டாரு? அதான் எல்லா காரியமும் முடிஞ்சிடுச்சே. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ண போறாரு? போனவரை திரும்பி கூட்டிட்டு வர போறாரு? சாதாரணமாவே அவர் அந்த வீட்டை விட்டு எங்கேயும் வரவும் மாட்டாரு, தங்கவும் மாட்டாரு. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எப்படி வருவாரு? அவருக்கு அவங்க அண்ணன் அண்ணி பக்கத்துல இருந்தா வேற யார் ஞாபகமும் வராது. எனக்கு என்னோ நீ அந்த வீட்டுல தொடர்ந்து வாழ முடியுமான்னு தெரியலம்மா. ஏமா இப்படி சொல்ற? பின்ன என்னடி, இன்னைக்கு அந்த வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். அந்த கொஞ்ச நேரமே அந்த வீட்டுல இருக்க முடியல. ஏதோ போர்க்களத்துல இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நீ எப்படி அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிற? அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல ஆறுமுகம் இறந்ததுல இளவரசிக்கு எதிரா ஒரு புயலே வீச ஆரம்பிச்சிருக்கு. அது என்னென்ன பிரச்சனைய உண்டு பண்ணுமோ தெரியல. இங்க பாரு, புயலுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது, தும்சம் பண்ணிட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த புயல நீங்க 2 பேரும் மாட்டிக்காதீங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. இத பாரு, ஏற்கனவே அந்த கையலுக்கு இளவரசியை பிடிக்காது. நீ இளவரசியோட தங்கச்சின்றதுனால உன்னையும் அவங்களுக்கு பிடிக்காம தான் போகும். இப்ப இளவரசியோட தாலியில பங்கு வேற வாங்கியிருக்கா. அங்க நடக்கிற அதிகார போட்டியில நீ அங்க இருந்த வெயி தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால தாண்டி சொல்றேன். அவளாலலாம் ஒண்ணு பண்ண முடியாது. இளவரசி கிட்ட வாலாட்டுற மாதிரி என்கிட்ட வாலாட்டினா நான் வாழை ஒட்டு நறுக்கிடுவேன். நீ நினைக்கிற மாதிரி அந்த கையல் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவ்வளோ பேர் முன்னாடி கல்யாண மேடையில சுப்பிரமணி தன்னை கெடுத்துட்டான்னு மான ரோஷம் பார்க்காம தைரியமா சொன்னவா. அப்பேற்பட்டவ எதுக்கு வேணாலும் துணிஞ்சிருவா. அது மட்டும் இல்ல, நம்ம அண்ணன் மேல இப்படி ஒரு பழிய போட்டாளேன்னு உன் புருஷனுக்கு அவ மேல கோபம் இருக்கதான் செய்யும். நாளை பின்ன அந்த வீட்டுல நீங்க இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வெய்யி, மாப்பிள்ளை இளவரசிக்காக சப்போர்ட் பண்ணி கையல் கிட்ட நிச்சயம் கோவப்படுவாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு கையல் மாப்பிள்ளை மேலயும் தப்பான பழி சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ பழி சொன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? இந்த பிடிவாதம் தான் வேண்டாங்கிற. ஒருத்தரால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு சரிக்கு சரி சண்டைக்கு நிக்க கூடாது. அது நமக்கு தான் அசிங்கம். இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? பேசாம மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு சொல்றேன். நீ சொல்ற, ஆனா அவர் வரணுமே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கு ஒரு மரியாதை குறைவுனா கூட இளவரசியால சப்போர்ட் பண்ண முடியாது, ஒரு வார்த்தை பேச முடியாது. அதெல்லாம் சரிம்மா.
இவர் வரமாட்டாரே, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வரமாட்டார் வரமாட்டார்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? எப்படியாவது மாப்பிளைய சம்மதிக்க வச்சு இப்போதைக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும். அதுக்குண்டான வழிய பாரு. வராத மனுஷனை வாவான்னு எப்படிமா கூப்பிட முடியும்? அப்படி கூப்பிட்டா அவருக்கு கோவம் தான் வரும். அவரை வரவழைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன? புரியுதா? அண்ணி பேசினதை நினைச்சா எனக்கே வருத்தமா தானே இருக்கு. அவங்க இப்படியெல்லாம் பேசி இன்னைக்கு தானே நான் முதல் தடவை பார்க்கறேன். அண்ணன் இறந்து போன வேதனை நமக்கு இல்லையாடா? நம்ம குடும்பத்துக்கு மூத்த வர்றா, நம்ம ரத்தம், அந்த வேதனை நமக்கு இருக்காதாடா? புருஷனை இழந்த கோபம் அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அப்படி பேசிட்டாங்கன்னு அதை நாம அப்படி எடுத்துக்கலாம். ஆனா அந்த கயல்வழி சொன்னதை இன்னை வரைக்கும் நம்பிக்கிட்டு அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்க பாரு, அதைத்தான் என்னால தாங்க முடியல. அவங்க நம்பிட்டா கயல்வெளி சொன்னதுல உண்மையாருமா? யார் நம்பினாலும் நானும் இளவரசியனையும் நம்ப மாட்டேனே. நீ வருத்தப்படாதானே? அட போடா, நீயும் இளவரசியை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி சொல்லும் போது எத்தனை பேர் என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கடா. அவங்க எல்லார்கிட்டயும் போய் நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியுமா? நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க, விடுன. நம்ம இந்த ஊருக்காக வாழ்றோம். கஷ்டப்படும் போது இந்த ஊர்ல எத்தனை பேர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணா? அவங்களுக்காக நாம என்ன வருத்தப்படணும்? உன்னை என்னால இந்த மாதிரி பார்க்க முடியலண்ணே. நீ சொன்ன மாதிரி அண்ணனை இழந்த துக்கத்துல தான் ஜானகி நீ இப்படி பேசிட்டாங்கன்னு நினைச்சுப்போம். தயவு செஞ்சு அதை நீ மனசுல நினைச்சுக்கிட்டு உடைஞ்சு போயிடாதண்ணே. ஜானகி அண்ணியும் சாமலியையும் ஆறுதல் படுத்த வேண்டியதே நாம தானே. நம்மள இப்படி உடைஞ்சு போயிட்டா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருன்னு இருக்கா? நீ சொல்ற, ஆனா அவங்களுக்கு அது புரியலையேடா. ஏண்டா நம்ம என்ன எதிரியாடா? ஏண்டா அப்படி பாக்குறாங்க? நாம என்னதான் செஞ்சாலும் எப்படிதான் பாத்துக்கிட்டாலும் அண்ணனோட இழப்பை ஈடு செய்ய முடியாதுதான் நான் ஒத்துக்கிறேன். நாம தான் ஏதோ திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரி இப்படி பேசுறாங்களேடா. அதுதான்டா வலிக்குதுடா, வலிக்குது. என்ன பண்றதுன்னு காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒருவேளை நாளாக நாளாக அண்ணனை இழந்த வருத்தம் அவங்களுக்கு குறையும் போது நம்ம மேல இருக்க கோபமோ குறையலண்ணே. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு போல, நடந்துருச்சு. விதியை நம்மள மாதிரி சாதாரண மனுஷனால மாற்ற முடியாதுன்னு நீ தானே சொல்லுவ.
நடந்ததையே நினச்சி வருத்தப்படாம நடக்க போகிறத நினச்சி யோசிப்போனே. இனிமே என்ன யோசிச்சு என்ன நடக்க போகுது? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சேடா. இன்னும் என்ன இருக்கு? அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாத போது கூட எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் மேடம், நிம்மதியா இருந்தோம். ஆனா இன்னைக்கு 4 காசு இருக்கு, நாம நினைச்சா 4 பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிற நிலைமையில இருக்கும். அன்னைக்கு இருந்த சந்தோஷம், நிம்மதி எல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சேடா. சொல்லு ஜெயந்தி. என்னங்க, எங்க இருக்கீங்க? இங்க வீட்டில் தான் இருக்கேன். சொல்லு. உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க. ஏன், என்னாச்சு ஒரு மாதிரி பேசுற? அம்மாவுக்கு என்னன்னு சொல்லு. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன ஜெயந்தி சொல்ற? நான் வரும்போது நல்லா தானே இருந்தாங்க. இப்போதாங்க திடீர்னு வலி வந்துருச்சு. சரி, நீ ஒண்ணு பண்ணு, ஆட்டோ பிடிச்சி நேரம் ஹாஸ்பிட்டல் வந்துரு, நாங்க வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி, பேசிட்டு இருக்க, அதை வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி. என்னடா ஆச்சு? அத்தைக்கு நெஞ்சு வலி வந்துருச்சானே. என்னடா சொல்ற? என்னன்னு தெரியல, வரும்போது நல்லா தான் இருந்தாங்க, இப்போ நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ஜெயந்தி ஃபோன் பண்றா. நான் ஆட்டோ பிடிச்சி அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லியிருக்கேனே. சரி வா, நீங்க ஏறு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன எதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுடா. சரியா? சரி. அத்தை, அத்தை, ஏன் ஜெயந்தி? நான் தான் அத்தையை டாக்டர் கிட்ட கூட்டு வர சொன்னேன்ல, ஏன் கூட்டு வரல? இல்லைங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அம்மா வலியில துடிச்சிட்டு இருந்தாங்க, அதனாலதான் பயந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் வலியில அவங்க துடிக்கிறதுனால தாங்க முடியலங்க. அம்மாக்கு ரெகுலரா காமிக்கிற டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க ஃபோன்லயே ஒரு மாத்திரை சொன்னாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தாங்க தூங்குறாங்க. 4 கிளினிக் கூட்டு வந்தா போதும்னு சொன்னாங்க. சரி, டாக்டர் கிட்ட கூட்டு போலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் தேவையில்லாம இந்த நேரத்தில் போய் கிளினிக் வரைக்கும் அலைஞ்சிட்டு வரேன். இல்ல, அதை சொல்றதுக்காக தான் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். நீங்க தான் கட் பண்ணிட்டீங்க. நான் எங்க வந்துட்டு இருக்கேன் நீ கேட்க போறேன்னு நினைச்சு தான் நான் போனை கட் பண்ணேன். அதனால தான் கட் பண்றீங்களோன்னு தெரிஞ்சுக்கிட்டதா தொந்தரவு பண்ண வேண்டான்னு நானும் ஃபோன் பண்ணல. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம்ல, இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போல, நீங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு. இல்லைங்க, அந்த பதட்டத்துல என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் என்ன வேணும்னேவா பண்ண போறேன்? சரி, சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சரி, அவங்க தூங்கிட்டு, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத. பணம் எவ்வளோ இருக்கு? எதுக்கு? எவ்வளோ இருக்கு சொல்லு. நீங்க முந்தானத்து கொடுத்த பணத்துல வாடகை கொடுத்தது போக 7500 ரூபாய் இருக்கு. ஏன்? மறுபடியும் கிளம்பி போறாருன்னு நினைக்கிறேன். போய் பக்குவமா பேசு போ. எதுக்கு பணம்? ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். நீ அத்தையை பார்த்துக்க. இந்நேரத்துக்கு மேல
எங்க என்ன பேசுற? அங்க நிலவரம் தெரியும்ல. வீடு வீடாவே இல்ல. பாவம் அண்ணன் அண்ணி எல்லாருமே ரொம்ப வேதனையில இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருந்து துக்கம் விசாரிக்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நாங்க இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? அவங்க கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இல்லைங்க, அதுக்கு இந்த ராத்திரிலே கிளம்பணுமா? என்ன பேசுற ஜெயந்தி? இல்ல, அம்மாக்கு இப்பெல்லாம் அடிக்கடி நெஞ்சு வலி வருது. டாக்டர் கூட யாராவது ஒருத்தர் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை விட்டா ஆம்பளை துணைன்னு எங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்க. ஆத்திர அவசரத்துக்கு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னா கூட நான் ஒத்தாளா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹவுஸ் ஓனர் கூட பக்கத்துல இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க. எனக்காக கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாமா? அப்பதான் அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது இருந்துட்டு போலாமே. தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப என்ன, நான் இங்க தங்கணும் அவ்வளவுதானே? தங்குறேன். சாப்பிட்டீங்களா? வேணாம். மா, நான் கிளம்புறேன். என்னடா சாயந்தரம் தானே ஃப்ளைட், இப்பவே கிளம்பிட்ட? ஃப்ளைட் ஈவினிங் தான்மா. ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து ஏர்போர்ட் போகிறதுக்குள்ள லேட் ஆகிடும். அதனால நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம்மா. அப்போ இவ எப்படி வருவா? ஃப்ளைட் ஈவினிங் 6 o'clock தானம்மா. ஃபிலோ ஒரு 5 மணிக்கு அங்கே இருந்தால் போதும். அதனால நம்ம கார் எடுத்துகிட்டு ஃபிலோ நேராக ஏர்போர்ட் வந்துட்டோம். நீங்கள் நாளைக்கு ராமசாமி அண்ணன் கூட ஒருத்தர் அனுப்பிச்சு கார் எடுத்துகிட்டு சொல்லிடுங்க. ஏமா, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் ஆண்டி, அப்பா கிட்டே சொல்லிட்டேன். ஹே, அத்தை கனடா போயிருந்தாங்களே, எப்போ வராங்க? இன்னும் 3-4 மாசம் ஆகுங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. நீ பார்த்து பத்திரமா வந்துரு. கொடு. பரவாயில்ல. என்னக்கா, என்னமோ வேற வீட்டுக்கு போறோன்னு ஷாம்லி பாப்பா சொல்லிட்டு இருந்தா. அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தா. நீயும் துணிமணில எடுத்து வச்சிட்டு இருக்க. எங்க கிளம்புற? சொல்லுக்கா, எங்க கிளம்புற? எங்கேயோ போறோம். எங்கேயோ போறியா? ஆமா, இங்கதான் போறோம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அப்பா அத்தனை சொத்து சுகம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்களா? இல்ல எங்களை அனாதையா விட்டுட்டு போனாரே என் புருஷன், அவர் என்ன வீடு வாசல் பார்த்து வச்சுட்டு போயிருக்காரா? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதான். என்னக்காச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் என்னடி ஆகணும்? நல்லவரோ கெட்டவரோ, இத்தனை நாளா புருஷன் எனக்கு ஒருத்தர் இருந்தாரு. இந்த வீட்டுல உள்ள கொலகார பாவிங்க எல்லாருமா சேர்த்து என் புருஷனை கொண்டுட்டாங்க. இதுக்கு மேல எப்படி இந்த பாவிங்களோட இருக்க முடியும்? இங்க பாருக்கா, உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக வீட்டை விட்டு போனா எல்லாம் சரியாயிடுமா? வெளியே போய் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? என்னமோ பண்ற. இந்த வீட்டுல இருக்கிற நன்றி கெட்ட கழுதைங்களுக்கு எல்லாம் மாட வேலை செஞ்சல, அதே வேலைய வெளியில 4-5 வீட்டுக்கு செஞ்சு என் வைத்திய கழுவி என் குழந்தையை காப்பாத்திக்குவேன். ஐயோ, நான் அதுக்கெல்லாம் சொல்லலக்கா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நீயும் கழுத்துல தாலி வாங்கிக்கிட்ட. இனிமே உன் வாழ்க்கைய நீ பாத்துக்க.
என் புருஷன் இல்லாத வீட்ல என்னால இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு உரிமையும் இல்ல, எனக்கு மனசும் இல்ல. ஏன்க்கா இப்படிதான் சொல்ற? மாமா இல்லனா என்ன, நீ இந்த வீட்டுக்கு மருமக இல்லன்னு ஆயிடுமா? என்னைக்கு இருந்தாலும் நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான். முன்ன இருந்ததை விட இப்போ உனக்கு அதிக உரிமை இருக்கு. போதுண்டி அம்மா, போதும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்ததும் போதும், உரிமை கொண்டாடினதும் போதும். இனிமே எனக்கு எந்த உரிமையும் வேணாம், உறவும் வேணாம். நான் கிளம்புறேன். என்ன தனியா விட்டுட்டு போனான்னு முடிவு பண்ணிட்டல? போக்கா போ. ஆனா ஒண்ணு, நீ போன கொஞ்ச நாள்லயே என்னையும் அந்த இளவரசி அடிச்சு துரத்திடுவா. அத பத்தில நீ கவலைப்பட வேண்டாம். நீ போ போ. சுப்பிரமணிய மாமா என்னடானா, அவர் எனக்கு எடுத்த விஷயத்த ஊரார் முன்னாடி சொல்லிட்டேன்னு பழிக்கு பழி வாங்குற மாதிரி கடைசி வரைக்கும் என்ன தொட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாரு. நீ அத பத்தில யோசிக்க வேண்டாம். போ, நீ போ. என்னடி சொல்ற? உண்மைதாங்க சொல்றேன். அவர் என்ன தொட மாட்டாராம். இதை ஏண்டி என்கிட்ட முதல்லயே சொல்லல? எப்படிக்கா சொல்ற? எப்படி சொல்ற? ஏற்கனவே மாமா என்கிட்ட தப்பா நடந்ததை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கல்யாண மேடையில எனக்கு வேற வழி தெரியாததுனால சொல்லிட்டேன். அதுக்கே என்ன சீண்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லி நீ அவர்கிட்ட கேட்டுட்டனா அப்புறம் கடைசி வரைக்கும் என்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. ஏன்? அன்னைக்கு உன் மனசை கெடுத்து தொடும்போது மட்டும் இனிச்சுதாமா? இல்லக்கா, அன்னைக்கு நீ சொன்னது மாதிரியே அவர் மனசு முழுக்க அந்த இளவரசி தான் இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் என் அவ கூட கம்பேர் பண்ணி பேசுறாருக்கா. நான் அவளோட கால் தூசிக்கு கூட வர மாட்டேனா. கல்யாண மேடையில வச்சு சொன்னதுல பொய்ன்னு சொல்லி அவர் கட்ட தாலிய நான் தெரிஞ்சுட்டு போயிடணுமா? அது தொட்ட இளவரசி, இது தொட்ட இளவரசின்னு எது செஞ்சாலும் இளவரசி இளவரசின்னு தாங்க அவர் வாயில வந்துகிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டா இளவரசி தான் என் பொண்டாட்டின்னு சொல்றாரு. அப்போ நீ யாரா? அன்னைக்கு ஏதோ ஆசையில சபலத்துல தொட்டுட்டாராம். அதுக்காகலாம் என் கூட குடும்பம் நடத்த முடியாதா? என்னது? சபலத்துல தொட்டானா? ஐயோ கிராஸ்கல், அப்படி என்ன பண்ற பாரு. ஐயோ அக்கா, அக்கா சொல்றதை நீ கேளு. கையை எடு. ஐயோ அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். இருக்கா? நான் சொல்றேன், ஐயோ இந்த தப்பு இல்ல. நீ வா, சொல்றேன்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் அந்த இளவரசி தான். ஆமாக்கா, மாமா மனசு மாறதுக்கு காரணமே அந்த இளவரசி தான். மாமா தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா கூட அந்த இளவரசி அவர்கிட்ட போய் பெரிய இவ மாதிரி, நான் உங்களை நம்புறேங்க, நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன், அப்படி இப்படின்னு பேசி அவர் அவ சேல முந்தானிலேயே முடிஞ்சு வச்சிருக்காக்கா. அப்படியா பண்றா? என் கழுத்துல இருந்த தாலியை இறக்குனது மட்டும் இல்லாம உன்னையும் சந்தோஷமா வாழ விடாம கெடுத்துட்டு இருக்காளா அவ? இருக்கட்டும், முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பதான் என் தங்கச்சி நீ சுப்பிரமணியோட சந்தோஷமா இருக்க முடியும். அது எப்படிங்க முடியும்? அவர்தான் எதுக்கு எடுத்தாலும் இளவரசி இளவரசின்னு அவர் பெரிய சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல சுப்பிரமணி வாயில இளவரசி இளவரசின்னு வராம கயல்விடின்னு வரணும். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படின்னு கேட்காத. இந்த உலகத்துல முடியாதுங்கிறது ஒண்ணுமே இல்ல. நாம நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அக்கா, நீ சொல்றதெல்லாம் நடக்குமா அக்கா? நீ கவலைப்படாத, நான் நடத்தி காட்டுறேன். அந்த இளவரசியை இந்த வீட்டை விட்டே துரத்துனாதான் நீ சுப்பிரமணியோட சந்தோஷமா வாழ முடியும். அத நான் பாத்துக்கிறேன். கடவுள் தப்பு பண்றவங்களை மன்னிச்சிடுவாரு.
ஆனா இந்த நம்பிக்கை துரோகம் பண்றாங்க பாரு, அவங்கள ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டாரு. இளவரசி மேல நான் வச்ச பாசத்துக்கு அவ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. என் புருஷனை கொண்டது வேணா அந்த அயோக்கியனா இருக்கலாம், ஆனா அந்த அயோக்கியனை மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்தது யாரு? அந்த இளவரசி தானே. அவதான் அதுக்கு காரணம். கொலை செஞ்சவங்களை விட கொலை செய்ய காரணமா இருந்தவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சட்டமே சொல்லுது. என் புருஷ சாவுக்கு காரணமான அவளை நான் சும்மா விட மாட்டேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உனக்கும் ரோஷனுக்கும் இடையில ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா எல்லாமே இருந்துச்சுன்னு அவன் சொல்றானே. மாமா எனக்கு கிடைக்கலனா அப்புறம் உனக்கும் கிடைக்க மாட்டாரு. அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.